ஹரே ஸ்ரீ குரு பவனபுரபதே பாஹி மாம் பாஹி. தசகம் 94, 6வது ஸ்லோகம். ஜீவன்முக்தத்வமேவம் விதமிதி வச்சசா கிம் பலம் தூரதூரே தன்னாமா சுத்தபுத்தேர் நச்ச லகுமனசஸ் சோதனம் பக்திதோன்யத் தன்மே விஷ்ணோ கிருஷீஷ்டாஸ்த்வயி கிருத சகல प्रार्पणं भक्तिभारं येन स्यां मङ्क्षु किञ्चित् गुरुवचनमिलत् त्वत्प्रबोधस्त्वतात्मा. जीवन मुक्तत्वम् एवं विदम् इति वचसा किं फलं दूर दूरे तत् नाम अशुद्ध बुद्धेः न च लघु मनसः शोधनं भक्तितः अन्यत् तत् मे विष्णो कृषिष्टाः त्वयि कृत सकल प्रार्पणं भक्तिभारं येन स्यां मङ्क्षु किञ्चित् गुरु वचन मिलत् त्वत् प्रबोधः त्वत् आत्मा. ஜீவன் முக்தத்துவம் உடலில் வாழ்ந்திருக்கையிலேயே வீடுபேடு அடைந்தவனது நிலை ஏவம் விதம் இதி இத்தகையது என்று வச்சசா கூறுவதால் மட்டும் கிம்பலம் என்ன பயன்? அசுத்த புத்தேகே மன தூய்மை ஏற்படாதவனுக்கு தத்து நாம அந்நிலை தூர தூரே மிக மிக தொலைவில் உள்ளதே. பக்தி தகா பக்தியை தவிர அந்நியத்து வேறு எதுவும் மனசக லகு சோதனம் மனதை எளிதில் தூய்மைப்படுத்துவதாக நச்ச இல்லைதான். விஷ்ணு எங்கும் நிறைந்த மாலே தத்து ஆகையால் மே எனக்கு துவயி உன்பால் கிருத்த சகல பிரார்ப்பணம் யாவற்றையும் அர்ப்பணம் செய்வதான பக்தி பாரம் பக்தியின் நிறைவை கிருஷீஷ்டாகா தந்தருள்வாய். ஏன அந்த பக்தியின் மூலம் மங்ஷு மிக விரைவில் கிஞ்சித் குரு வச்சனமிலத் ஒரு சிறிது உபதேசத்தை ஞான ஆசிரியரிடமிருந்து பெறுவதன் மூலமே त्वत् பிரபோதகா உன்னை அறியும் மெய்யறிவு முகிழ்ந்து त्वत् ஆத்மா உண்மயமாகவே ஸ்யாம் ஆகிவிடுவேன். ஜீவன் முக்தி நிலை இப்படிப்பட்டதென்று சொல்வதால் மட்டும் என்ன பயன்? புத்தி சுத்தமில்லாதவனுக்கு அந்த நிலை வெகு வெகு தூரம் என்பது பிரசித்தம். மனதை எளிதில் தூய்மையாக்குவது பக்தியை தவிர வேறொன்றும் இல்லை. ஆகையால் பகவானே உம்மிடம் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்த திடமான பக்தியை எனக்கு அருள்வீராக. அதனால் விரைவில் சிறிதளவு குருவின் உபதேசத்தை கொண்டே ஞான விழிப்பு ஏற்பட்டு நான் சாரூப முக்தி அடைந்தவிடாக ஆகிவிடுவேன்.